இந்த ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண எனக்கு வெறும் 100 ருபீஸ் தாங்க ஆச்சு. ஸ்ட்ராபெரி சீசனில் இருக்கனால ஒரு பாக்ஸ் 50 ருபீஸ்க்கு கிடச்சிருந்துச்சு. நான் வாங்கிட்டு நல்லா பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்தியான 3 இன்க்ரீடியன்ஸ் தான், சுகரே ஆட் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண ஸ்ட்ராபெரியை ஒரு திக் பாட்டம் பேனில் போட்டு 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு ஹாஃப் லெமனோட லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாதனால இந்த லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா இப்போ கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரி அப்படியே சாஃப்ட் ஆயிடும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களால் இப்படி ஈஸியாக மேஷ் பண்ணிக்க முடியும். நான் இதை பிளெண்ட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா பிளெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆற வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் ஸ்வீட்னருக்கு டேட்ஸ் பேஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10-15 டேட்ஸை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றாமல் அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதில் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஜாம் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நான் எப்படி செக் பண்ணேன்னா, ஒரு பிளேட்டை வந்து 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த ஜாம் எடுத்து மேலே அதில் ஊற்றிட்டு 2 to 3 மினிட்ஸ் திருப்பியும் உள்ளே கூலிங் ஆக வச்சுட்டு இப்படி சாய்ச்சோம்னா அது விழுகக்கூடாது. எந்த சைடு எப்படி சாய்ச்சாலும் அது வந்து கன்சிஸ்டன்சி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை பாயில் பண்ணிக்கோங்க. கூலானதுக்கப்புறம் இப்படி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் கூட கெடாமல் இருக்கும். நான் ஸ்ட்ராபெரி ஜாமை பாப்பாவுக்கு வீட் பிரெட் பண்ணி தாங்க கொடுத்தேன். வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீட் பிரெட் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.